Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு நாற்காலியில் அமர்ந்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சி. அதன் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்திக் கொள்வது. இந்த யோக பயிற்சிகள் பலவிதமான கடினமான ஆசனங்கள் செய்து தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அது ஒரு தனிப்பட்ட நிலை, எல்லா வயதினருக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறத இதை நம்ம எளிமைப்படுத்தி இந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூட்டுக்களை திடப்படுத்துதல், மூட்டு வலி வராமல் வாழுதல், மூட்டுச்சவுகளை திடமாக இயங்க செய்தல். இன்றைக்கி நிறைய பாருங்கள், நீங்கள் கேஷுவலாக பார்க்கும்பொழுது மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த நிலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நாம் வாழும் முறை, சரியான உறக்கம் இருக்கணும், சரியான உணவு எடுத்துக்கிடணும், சரியான உடற்பயிற்சி பண்ணிக்கிடணும், மனதை செம்மையாக வச்சுக்கிடணும். நிச்சயமாக அந்த மூட்டுக்களை திடப்படுத்திக் கொள்ளலாம். ஏதோ நம்ம ஒரு சில காரணத்தினால உங்களுக்கு இப்போ மூட்டு வலி இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தாராளமாக இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நாற்காலியில் அமர்ந்து நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள், வயதானவர்களுக்கு மூட்டு வலி உள்ளவங்க ஒரு நாளைக்கு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் ஒருக்க, மதியம் அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒருக்க, மதியம் 3 மணிக்கு, மாலை 5 மணிக்கு, அந்த மாதிரி அழகாக 10 நிமிடம் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாயுனுடைய தன்மையை சமமாக இயங்க வச்சிடலாம். மூட்டுச்சவுகளுடைய ஈரப்பதம் சீராக இயங்குவதற்குரிய பயிற்சிகளை எடுத்துக்கிடலாம். நம்ம உடம்புல நீர், வாட்டர் எலமெண்ட், அந்த நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். அதற்குரிய முத்திரைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா நிச்சயமாக மூட்டு வலி வராமல் வாழ முடியும். இது எல்லோருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. இப்போ இன்றைக்கு 30 வயசு, 20 வயசு, இப்போ மூட்டு சவுகள் திடமாக இருக்கும். இப்பொழுதே ஒரு 10 நிமிடம் இந்த பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு 50, 60, 70 வயது ஆகும் பொழுதும் மூட்டுச்சவுகள் திடமாக இருக்கும். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரிப்படுத்தி திடமாக வாழச் செய்யக்கூடியது தான் முத்திரை பயிற்சி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து வாயு முத்திரை எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேயத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ள போய்க்கிடணும். தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு, மூட்டுக்கள், மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக மூட்டு வலி உள்ளவங்க 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல், மோதிர விரல், என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு, மூட்டுக்கள், மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. அபான முத்திரை பண்ணிக்கோங்க. ஆள்காட்டிகள் உள்ள வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரைநீக்க வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது மூட்டுக்கள், மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இல்லத்தில் உள்ளவங்க மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் 2 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ காலை, மதிய, மாலை 3 வேளையும் பண்ணோம்னா வாத, பித்த, சிலைத்துமம் சமமான நிலையில் இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள்.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரை செய்யும் பொழுது எலும்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். மூட்டுக்கள் மூட்டுச்சவுகளுக்கு ஈரப்பதம் சீராக இயங்குவதாக இருப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சேர் பிடிச்சிக்கோங்க. வலது கால் மட்டும் நேராக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை வலது கால் நேராக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. உள்ளங்கையை ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுங்க. உள்ளங்கையில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மூட்டுக்கள் மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். உள்ளங்கையினால் அந்த மூட்டு பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க, லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. அதனோட மையத்தில் கட்டை விரல். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரையினைக்கு வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வர்ண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. உள்ளங்கையை மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். மூட்டுக்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் உள்ளங்கை மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கையினால் சேர் பிடிச்சிக்கோங்க. பக்கவாட்டில் வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
2 கை சின்முத்திரை. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படி முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம். அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்திரை வச்சுக்கோங்க. ரைட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. 10 முறை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்படி மாற்றிக்கோங்க. ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் ரைட்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்டில் மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். நேர்களே, இன்றைக்கு கொடுத்த பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கோங்க. அதிக புளிப்பு, அதிக காரம், அதிக உப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மைதாவினாலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல பச்சை காய்கறிகள் அழகாக உணவில் எடுத்துக்கோங்க. கிழங்கு வகைகள் அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழ வகைகள் எதுனாலும் உணவில் எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக மூட்டு வலி இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.